கண்டினியூஸா லூஸ் மோஷன். 8 மாச குழந்தை 10 நாள் ஆயுமே லூஸ் மோஷன் நிக்கல. பால் குடிச்சாலும் அப்படியே, தண்ணி குடிச்சாலும் அப்படியே லூஸ் மோஷனா ஆயிட்டே இருக்கு. டைரியா, என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா தாய்ப்பாலும் கிடையாது, நம்ம ஃபார்முலா மில்க் தான் கொடுக்கணும். எப்படி ரெக்கவர் பண்றது அப்படின்ட்டு ரொம்ப பயம். என் 2வது பையனுக்கு நான் பயந்தேன். அதை நான் எப்படி ரெக்கவர் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோல போட்டிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க, ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். நான் ஃபேஸ் பண்ண என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஹாய், நான் உங்கள் சுதா சந்தோஷ். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னாக்க, குழந்தைங்க எத்தனை இருந்தாலும் ஒவ்வொரு குழந்தைக்குமே வேறுபடுங்க. அந்த மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு நான் நிறைய பேர்கிட்ட ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா கேட்டு 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 அப்படியே வளர்த்துட்டேன். 2வது குழந்தைக்கு நமக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நம்ம கொஞ்சம் எப்படியாவது வளர்த்துடலாம் அப்படின்னு யோசிப்போம். ஆனா முதல் குழந்தையோட எந்த ப்ராப்ளமும் மேக்சிமம் வரவே வராது, புதுசா 2வது குழந்தைக்கு வரும். அந்த மாதிரிதான் குழந்தை 8 மாசம் மதர் ஃபீட் கிடையாது, ஃபார்முலா மில்க் மட்டும்தான். ஆனா ஒரு 10 days கண்டினியூஸா லூஸ் மோஷன். என்னுடைய அனுபவங்கள் தான் இது எல்லாமே சொல்றேன். நான் என்ன பண்ணேன், எப்படி ரெக்கவர் பண்ணேன் அப்படின்ற விஷயங்கள் தான். ஓகேங்களா, சோ கண்டினியூஸா லூஸ் மோஷன். பால் குடிச்சாலும் லூஸ் மோஷன் ஆகுது, என்ன பண்றதுன்னே தெரியல. பால் உள்ள போகுது, திரும்ப லூஸ் மோஷன் ஸ்டார்ட் ஆகுது. குழந்தை ஒரு 2-3 நாளுக்கு அப்புறமா லூஸ் மோஷன் ஸ்டார்ட் ஆனது வெயிட் குறைய ஆரம்பிச்சிடும். நமக்கும் ஒரு பயம் வரும். ஓகேங்களா, இந்த 8வது மாசம் 10வது மாசம் 12வது மாசம் எல்லாம் சந்து அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிராமங்கள்ல சொல்லுவாங்க. பட் எனக்கு அதுல பெரிய உடன்பாடு கிடையாது. அதுவும் லக்கிக்கு நான் அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஃபாலோ பண்ணதுனால அதெல்லாம் வேணாம். நம்ம இப்போ ஏதாவது சயின்டிபிக்கா ட்ரை பண்ணுவோம் அப்படின்றதா என்னோட மனசுல இருந்த விஷயமும். ஆனா இருந்தாலும் நம்ம மனசு கேட்காது, ஒரு பயம் இருக்கும். என்ன பண்றது அப்படின்னு தெரியல. கொஞ்ச நாள் அப்படியே ஓட்டிட்டு போனேன். ஒரு 2-3 நாள் 4 நாள் 5 நாளுக்கு. நான் சென்னையில தான் டாக்டரை பாக்குறேன். நான் அந்த டைம்ல திருத்தணியில ஊர்ல இருக்கேன். என்ன பண்றது தெரியல. டாக்டர் கிட்ட கால் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்க, நீங்க ஒரு 2-3 நாள் விட்டு பாருங்க, அதுக்கப்புறம் வேணா சென்னைக்கு வாங்கினாங்க. அந்த டைம் நம்ம சென்னைக்கு குழந்தைய கூட்டிட்டு வர்றதும் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு யோசிச்சேன். சரி, பக்கத்துல இருக்கிற டாக்டர் கிட்ட போய் பார்ப்போம். ஏன்னா நமக்கு அந்த பக்கத்துல ஏதாவது ஒரு டாக்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவர் எனக்கு சஜஸ்ட் பண்ணல. எனக்கு 2 விஷயம் கரெக்டா செட் ஆச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களோட குழந்தைகளுக்கு, ஏன்னா தாய்மார்கள் அப்படின்னாலே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பக்கத்துல கேட்போம். அதுக்கப்புறம் யூடியூப் சர்ச் பண்ணுவோம். ஏதோ ஒண்ணு நம்ம குழந்தை சரியானா போதும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வரும். அது உண்மையான விஷயம். நம்ம குழந்தை நார்மலா ஆரோக்கியமா இருந்தா போதும். நான் முடிஞ்ச அளவு ஹாஸ்பிட்டல் சைட் போகவே மாட்டேன் 2 பசங்களுக்குமே. அவங்களுக்கு ஆரோக்கியமான ஃபுட்டை கொடுத்து ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையில வச்சுட்டு இருக்கணும். அவங்களுக்கு ஹெல்த் விஷயத்துல ரொம்பவே நான் பார்த்து இது பண்ணுவேன். சோ ஆனாலும் சில டைம் வந்துடும் இல்லையா. எனக்கு முதல் 45 நாள் இன்ஜெக்ஷன் சென்னையில நான் ரெகுலரா பாக்குற டாக்டர் சொல்லும் போது, குழந்தை ஃபார்முலா மில்க் மதர் ஃபீட் கிடையாது. அதனால லூஸ் மோஷன், அதாவது டைரியா ஒரு 6-7 நாள் குழந்தை பாலுமே குடிக்காம போயிட்டா ரொம்ப கஷ்டம், இதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்னாங்க. அதுக்கு அவங்க சஜஸ்ட் பண்ணது என்ன அப்படின்னா, முதல் 6 மாசத்துக்குள்ள நமக்கு இந்த ப்ராப்ளம் வரவே கூடாது, அதை மட்டும் நான் மைண்ட் செட் பண்ணேன். அதனால இப்ப நம்ம ஃபார்முலா மில்க் கொடுக்க போறோம். அதை எது பண்ண போறோம், ஃபீடிங் பாட்டில். ஸோ நான் ஃபீடிங் பாட்டில் ஒரு 6 வாங்கினேன். என்கிட்ட ஆல்ரெடி இருந்தது, அது கூட புதுசா வாங்கினது எல்லாமே சேர்த்து எல்லா பிராண்ட்லயுமே, லவ்லாப்ல ஒரு 2, அதுக்கப்புறமா ஏன்னா நான் ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்தேன் லக்கிக்கு, அது கூடவே ஒரு 4-5 விஷயங்கள். ஓகேவா, அவென்ட்ல ஒரு 2, அந்த மாதிரி நல்ல பிராண்டடாவே பார்த்து ஒரு 6 வாங்கினேன். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸ்டெர்லைஸ் மிஷின் வச்சுட்டு இல்ல, சுடுதண்ணில தான் கொதிக்க வச்சு இது பண்ண போறோம். ஒவ்வொரு வாட்டியும் ஸ்டெர்லைஸ் பண்ணி தான் நம்ம குழந்தைக்கு கொடுக்க போறோம். சோ 6 பாட்டில் இருக்கிறதுனால அது ஒரு ரவுண்ட் முடிச்சுட்டு வரதுக்குள்ள எல்லாத்தையுமே திரும்ப வாஷ் பண்ணி திரும்ப கொதிக்க வச்சு திரும்ப யூஸ் பண்றது கரெக்டா இருக்கும். ஓகேங்களா, சோ அந்த மாதிரி நான் ஒரு 6 பாட்டில் வச்சதுனால கரெக்டா மேனேஜ் ஆகுது. அது வச்சு நான் ரொட்டீனா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டேன் அப்படிங்குவேன். ஏன்னா அதனால மேக்சிமம் 6 மாசத்துக்குள்ள குழந்தைங்க வெளியே போயிட்டு கை வைக்காது. ஓகேவா, சோ ஃபீடிங் பாட்டில் மூலமா தான் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆயிட்டா நம்ம குழந்தைய பாலுமே குடிக்கலாம் கஷ்டம். இதே அம்மா பால் இருந்தா, அதாவது மதர் ஃபீட் இருந்தா, இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் எஸ்கேப் பண்ணலாம். ஏன்னா ஏதாவது ஒரு நோய் வந்தா நைட் எல்லாம் நம்ம 2 hours ஒன்ஸ் மதர் ஃபீட் கொடுத்தா சரியாயிடும். அதுதான் எனக்கு லக்கிக்கு, பெரிய பையனுக்கு கரெக்டா இருந்துச்சு. ஏதாவது ஒரு கோல்டுனா கூட நான் கண்டினியூஸா 2 hours ஒன்ஸ் நைட்ல ஃபீட் பண்ணிட்டே வருவேன். ஒரு 2-3 நாள்ல ரெக்கவர் ஆயிடும். ஓகேங்களா, ஆனா இந்த குழந்தைக்கு அன்பார்ச்சுனேட்லா மதர் ஃபீட் கிடையாது. ப்ராப்ளம் இருக்குதான், நம்ம ரொம்ப சேஃபா பாத்துக்கோம். சோ 6 மாசம் அந்த ப்ராப்ளம் வரலைங்க. 7ஆம் மாசமும் வரல. 6ஆம் மாசம் முடிஞ்ச உடனே 7ஆம் மாசம் இணை உணவு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லைட்டான ஒரு ஃபுட், அதாவது ஆப்பிள் வேக வச்சு தருது, அந்த மாதிரி எல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 8வது மாசம் வந்தாச்சு, திடீர்னு லூஸ் மோஷன். 1 நாள் 2 நாள் 3 நாள்ன்றது அப்படியே தொடர்ந்து 1 வாரம் ஆயிடுச்சு. ஓகேங்களா, குழந்தை வெயிட் குறையும். ஏன்னா அவனுக்கு தண்ணி குறையும்.
பால் கொடுத்தாலுமே, அதாவது ஃபார்முலா மில்க் தான் கொடுக்குறேன், பால் கொடுத்தாலும் லூஸ் மோஷன் போகுது, தண்ணி உள்ள போனாலும் லூஸ் மோஷன் போகுது. சோ நமக்கு ஒரு பயம் வந்துடும், ஐயோ குழந்தை ரொம்ப சிக் ஆயிட்டா கஷ்டமாச்சு அப்படின்ட்டு. அப்புறமா சரி நம்ம பக்கத்துல இருக்கிற டாக்டர் போய் பார்ப்போம் அப்படின்னு போன பிறகு அவர் 4-5 விஷயங்கள் சொன்னதுல எனக்கு 2 விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன அப்படின்னாக்க, நீங்க 6 மாசத்துக்கு அப்புறம் மதர் ஃபீட் கொடுக்குறவங்களா இருந்தா கூட நிறைய பேர் ஸ்டாப் பண்ணிடுங்க. அவங்க என்ன பண்ணுவீங்க, பேக்கெட் பால் யூஸ் பண்ணுவீங்க, அப்படி இல்லைன்னா மாட்டுப்பால் யூஸ் பண்ணுவீங்க, ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஃபார்முலா மில்க் யூஸ் பண்ணுவீங்க. இந்த 3 யூஸ் பண்றவங்களுமே வந்து அதுல லாக்டோ இருக்கு, ஓகேங்களா? இதுல மதர் ஃபீட் கிடையாது. மதர் ஃபீட் இல்லாம இந்த 3 விஷயம் யூஸ் பண்ணவங்களுக்கு லாக்டோ இருக்கு. லாக்டோ இருக்கிற விஷயம் லூஸ் மோஷன் அப்ப கொடுத்தோம்னாக்க கண்டிப்பா திரும்ப கண்டினியூஸா லூஸ் மோஷன் போகும் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையாவே அது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு தான் சொன்னேன். சோ அதனால அவர் என்ன சொன்னார்னா, ஒண்ணு இந்த 2 நாளைக்கு 3 நாளைக்கு நீங்க பாலே கொடுக்காம இணை உணவே கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுக்கோங்க அப்படின்னாங்க. இது பகல்ல ஒர்க் அவுட் ஆகும், ஓகேவா? எதையோ ஒண்ணு அரைச்சி நம்ம வந்து 8வது மாசம்ன்றதுனால அப்படியே ஊட்டி ஃபீட் பண்ணி ஓட்டிட்டு போயிடலாம். ஆனா நைட்ல ஒரு 2 ஹவர்ஸ் இல்ல 3 ஹவர்ஸ் ஒன்ஸோ நைட்ல ஒரு 3 வாட்டியோ 4 வாட்டியோ கண்டிப்பா வந்து குழந்தை கொஞ்சமாவது வந்து மில்க் எடுக்கும், ஓகேங்களா? சோ அப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நான் என்ன பண்ணேன்னா, சார் இதுக்கு இந்த மில்க்குக்கு பதில் வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவர் அதுக்குமே வந்து சஜெஸ்ட் பண்ணார். நான் வந்து நான் போ யூஸ் பண்ணிருந்தேன், 845 ரூபாய் அப்போ. ஆனா அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, லாக்டோ இல்லாத மில்க் நிறையவே இருக்கு அப்படின்னாரு. சோ அப்படி அவர் எழுதி கொடுத்த ஒரு விஷயம் அப்படின்னா சிமிலாக்ல வந்து ஐசோமில், ஓகேங்களா? இது வந்து என்ன அப்படின்னாக்க லாக்டோ ஃப்ரீ மில்க் சப்ஸ்டியூட், ஓகேங்களா? சோ லாக்டோ இல்லாது இதை வந்து நீங்க கொடுக்கும்போது 2-3 நாள்ல கொடுக்கும்போது மோஷன் கம்ப்ளீட்டாவே ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறமா நீங்க என்ன ஃபார்முலா மில்க் யூஸ் பண்ணீங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. இது தாய்ப்பால் தவிர இந்த மாட்டுப்பால் கொடுக்குறவங்க, பேக்கெட் பால் கொடுக்குறவங்க, ஃபார்முலா மில்க் கொடுக்குறவங்க எல்லாருமே லூஸ் மோஷன் இருந்தா அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு லாக்டோ ஃப்ரீ ஏதாவது ஒரு ஃபார்முலா மில்க வாங்கி அந்த ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிட்ட பிறகு நீங்க என்ன கொடுத்தீங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, ஓகேங்களா? இது முக்கியமா ஒர்க் அவுட் ஆன விஷயம். ஏன்னா லாக்டோ இருக்கிறது கொடுத்தோம்னா லூஸ் மோஷன் இன்னும் அதிகமா தான் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க, ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம் தான், லக்கிக்கு நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். ஆனா 2 வயசுக்கு அப்புறமா ஃபாலோ பண்ணிருக்கேன். இதை நான் இவனுக்கு ஹனிபிக்கு ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா குழந்தை 8 மாச குழந்தை, நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பயம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அரரொட்டி மாவு, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அரரொட்டி மாவு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு கிழங்குல இருந்து ரெடி பண்ணுவாங்க, ஓகேங்களா? அந்த அரரொட்டி மாவு கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் இல்ல 1/2 ஸ்பூன் எடுத்து தண்ணியில மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இல்ல 3 நிமிஷம் நல்லா வேக வச்சோம்னாக்க நல்லா அப்படியே தண்ணி கலர்ல ஜெல்லி மாதிரி வரும், ஓகேங்களா? அந்த ஜெல்லியே ஒரு 1/2 ஸ்பூன்ல இருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊட்டி விட்டோம்னாக்க அரரொட்டி மாவு கொடுத்து ஒரு 2-3 டைம்ஸ் நீங்க ஃபீட் பண்ணி கேப் விட்டு ஃபீட் பண்ணி முடிச்ச உடனே அப்படியே லாக் ஆயிடும் லூஸ் மோஷன். அதான் உண்மை, ஓகேங்களா? சோ அது வந்து நான் லக்கி கொடுத்துருக்கேன் பெரியவனுக்கு 2 வயசுக்கு அப்புறம். இது 8 மாச குழந்தை, எனக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அப்ப டாக்டர் வந்து அரரொட்டி மாவு எழுதி கொடுத்தாரு. அதனால நான் தைரியமா கொடுத்தேன். ஆனா சென்னையில இருக்கிற டாக்டர் எனக்கு கொடுத்தது இல்ல, திருத்தணியில அதாவது ஊர் சைடு அப்படின்றதுனால அவங்க கொடுத்தாங்க. ஆனா அது ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சுங்க, ஓகேங்களா? உங்களுக்கு லூஸ் மோஷன் ஆகுது 1 வயசு 2 வயசு 1.5 வயசு இல்ல 8 மாசத்துல இருந்து அதுக்குள்ளவே அப்படின்னா டாக்டர் கிட்ட சஜஷனும் பண்ணிக்கோங்க. பட் அரரொட்டி மாவு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, ஈஸியா ஸ்டாப் ஆகுது. எனக்கு வந்து நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு நாள் 1.5 நாள்லயே எனக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு, ஓகேங்களா? இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ நான் ஃபாலோ பண்ணது ஒன்னும் லாக்டோ ஃப்ரீ ஃபார்முலா மில்க் மாத்திட்டேன். அதுக்கப்புறமா அரரொட்டி மாவு இதை கொடுத்தேன், ஓகேங்களா? நாங்க அரரொட்டி மாவு சொல்றோம், அது அரட்டி மாவு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அரரொட்டி மாவு ஊர்ல பழக்கமான ஒரு வார்த்தை இல்லையா? சோ அந்த மாதிரிதான் நாங்க அரரொட்டி மாவு அப்படின்னு சொல்லுவோம். சோ அதை கொடுத்து ஸ்டாப் ஆயிடுச்சு. கூடவே வந்து என்ன கொடுத்தேன் அப்படின்னாக்க இந்த ஓஆர்எஸ் பவுடர்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரோஜெல் பவுடர். அது வந்து என்ன இருந்ததுன்னா குழந்தை டல் ஆகக்கூடாதுன்றதுனால 1 லிட்டர் இவ்வளவு கலக்கணும் அப்படின்னு இல்லையா? சோ சின்ன பாக்கெட் வாங்கி 1/2 லிட்டர் கொடுத்து அது வந்து எப்பவுமே லக்கிக்குமே வந்து சென்னையில இருக்க டாக்டர் சொல்லியிருக்காங்க, குழந்தை டயர்ட் ஆகக்கூடாது அப்ப அந்த தண்ணியை கொடுத்துட்டே வாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பான் அப்படின்ட்டு. சோ அந்த மாதிரி மதர்ஸ் இது ஃபீடிங் பாட்டில்ல அப்பப்ப அதை கலந்து வச்சுட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தேன், ஓகேங்களா? அது வந்து டயர்ட் ஆகாம இருந்தா. இந்த விஷயம் தான் எனக்கு நடந்தது. ரொம்பவும் பயந்தும், ஆனா அது ஈஸியா சால்வ் ஆச்சு. 1 அரரொட்டி மாவு இல்ல லாக்டோ ஃப்ரீ, அப்புறமா எலக்ட்ரோஜெல் பவுடர், அது கூட வந்து நிறைய எசென்ஷியல் எல்லாம் வந்து கொடுத்தாங்க அவங்க, ஓகேவா? அது வந்து இந்த இது எனர்ஜி ட்ரிங்க், அதாவது எனர்ஜி ட்ரிங்க் மீன்ஸ் என்னன்னாக்க அந்த டைம் லூஸ் மோஷன் ஆகும்போது அவங்க ரொம்ப டயர்ட் ஆகாம இருக்கிறதுக்கான சாஷஸ் மாதிரி. அதுக்கப்புறமா வந்து ஆன்டிபயோட்டிக் ஷேக் மாதிரி கொடுத்தாங்க. இது எல்லாமே கொடுத்தாங்க. பட் இந்த அரரொட்டி மாவு கொடுத்தாலே ஸ்டாப் ஆயிடுது. இதுதான் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் ஏன்னா புது தாய்மார்களா இருந்தாலும் சரி இல்ல எக்ஸ்பீரியன்ஸான தாய்மாரா இருந்தாலும் சரி
ஒரு குழந்தைக்கு பிரச்சனைன்னு வரும்போது எதுவுமே மனசுல தோணாதுங்க, இது எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னு தான் தோணும். சோ இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு குழந்தைக்கு ரொம்ப லூஸ் மோஷன் கண்டினியூஸா போகுது அப்படின்னாக்க நீங்க அரை ரொட்டி மாவு ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே லாக்டோ ஃப்ரீ, அதாவது நீங்க மதர் ஃபீடு கொடுக்காம வேற ஏதாவது பால் கொடுக்குறவங்களா இருந்தா லாக்டோ ஃப்ரீ வந்து ஒரு ஃபார்முலா மில்க் ஏதாவது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. சிமிலாக் ரொம்ப நல்லாவே இருக்கு. நான் 3 days யூஸ் பண்ண கம்ப்ளீட்டாவே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன்னா குழந்தைங்க 8 மாசம் போது எல்லாத்தையுமே கை வைக்கும், வாயில வைக்கும், கையை வைக்கும் கீழே, வாயில வைக்கும். அதுதான் அவனுடைய இயல்பான குணம். அந்த டைம்ல டீச்சிங் வளருது, கண்ணு வளருது. அப்ப கையில எல்லாமே வச்சு கடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், நம்ம இருக்கும். சோ அந்த விஷயம்ன்றதுனால கிருமி எல்லாமே உள்ள போயிட்டே தான் இருக்கும். லூஸ் மோஷன் ஆகுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். 8ஆம் மாசம், 10ஆம் மாசம், 12ஆம் மாசம் எல்லா டைமும் லூஸ் மோஷன் ஆகும். அதை நம்ம சமாளிச்சு ஓட்டி தான் ஆகணும். குழந்தைங்களும் வளரும். கொஞ்சம் சேஃபா நம்ம பண்றது ரொம்ப கரெக்டான விஷயம். உங்களுக்கு உங்களோட ரெஃபரன்ஸ் டாக்டர் கேட்டுட்டே பண்ணுங்க. ஆனா தைரியமாவே இதை ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா ரெஃபரன்ஸ் டாக்டர் கிட்ட கேளுங்க. ஓகேங்களா? இது என்னுடைய சொந்த அனுபவம், என்னுடைய விஷயம், என்னுடைய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படிங்கறதுனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா நமக்கு குழந்தைங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் நம்ம எப்படி பயந்தமோ அதே மாதிரிதான் மற்ற தாய்மார்களும் பயப்படுவீங்க. அதனால சரி சொல்லலாம் அப்படின்ட்டு சொன்னேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டு வந்தீங்க கமெண்ட் செக்ஷன்ல. என்னுடைய குழந்தைகள் கண்டினியூஸான லூஸ் மோஷன் ஆகும்போது இந்த விஷயம் தான் பண்ணேன். இனி கொஞ்சம் ஒரு 2 வயசு வரையுமே இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா ரெட்டி மாவு தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. எனக்கு தெரிஞ்சா நான் கண்டிப்பா வீடியோவா போடுறேன். ஓகேங்களா? ஓகே, பாய் பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.